அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, தினத்தந்தியில் ஞாயிற்றுக்கிழமை மலர் தேவதைன்னு கொடுக்கல, ஞாயிற்று மலரில் 28/6/2026ங்க. சரிங்களா? இங்கே வந்து இந்த சமையல் போட்டிக்கெலாம் பரிசு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 400 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்க. நம்ம இங்கே 5000 ரூபாய் பரிசுக்குள்ளே குறுக்கெழுத்து போட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் போன வாரம் பரிசு வச்சு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதில் இருக்குதுங்க. போன வாரம் பரிசு பெற்றவர்கள் விபரம் வந்து இதில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள், வின் பண்ணலைனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலில் ஆணி துவையாட்டம். ஓகே, வாங்க நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வலம். அச்சமில்லை அச்சமில்லை என்றார் பாரதியார். நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. போல்டாக இருக்கிறதுக்கு சொல்லின பாடல் வரிகள், கவிதைகள், பாடல்கள் பாரதியாருடைய. 2 மேலேருந்து கீழே என்ன வழக்கம். இது நம்ம சம்பிரதாயங்க, பழக்க வழக்கம், சம்பிரதாயம். ஓகே, சம்பிரதாயம்னா வழக்கம், ரெகுலரைஸ் பண்ணுறது. ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன மீள ஆரம்பிச்சு. மழையின் போது தோன்றுவது. மழையின் போது தோன்றுவது என்னன்னா, மின்னல், இடி, அதுக்கப்புறம் வானவில், இந்த 3மே சொல்லலாம். எனக்கு ஹிண்ட் வந்ததுனால நான் மின்னல் எழுதேன். இப்போ 6 இடமிருந்து வலம் எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா. குற்றாலத்தில் இதை அனுபவிக்கலாம். குற்றாலம்னாலே அருவி தான், அங்கே குளிர்ச்சி அனுபவிக்கலாம். கடைசியாக என்ன பண்ணலாம், சாதல் அனுபவிக்கலாம். மலை சீஸ்லிங், சாதலை அனுபவிக்கிறதுக்கு உகந்த இடம் குற்றாலம். ஓகே. 9, இவை மொத்தம் 64. ஆயக்கலைகள் 64 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆயக்கலைகள்னால் 64 வகையான கலைகள். ஓகேங்களா? என்னென்னா ஆன்மீக, மருத்துவம், தற்காப்பு, இலக்கியம்னு சொல்லுவாங்க. 1-2 மட்டும் நான் சொல்கிறேன். கல்வி, இசை, போர்க்கலை, தொழில்நுட்பம், ஜிகே, டெக்னாலஜிலாம் சொல்கிறக்கூடிய இந்த மாதிரி 64 வகை கலைகளை முன்னெல்லாம் அறிந்து வச்சுருந்தாங்க. போர்க்கலைன்னா அதுலேயே நிறைய இருக்குதுங்க. சரிங்க, அடுத்த ஹிண்ட்டு 4, இதற்கு உட்பட்டே நடக்க வேண்டும். வாழ்க்கையில் சட்டத்துக்கு உட்பட்டே நடக்க வேண்டும். சட்டம். ஓகே. 5 வலமிருந்து இடம் என்ன. ஒரு வகை கீரை. கீரையில் ஒரு வகைன்னா பசலை கீரைன்னு சொல்லலாம். பசலை கீரைன்னா உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. அப்போவும் தெரியலைன்னா சிறு பசலைன்னு சொல்லுவாங்க. சிறு பசலை வந்து நீங்கள் இன்னொரு நேமில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலாக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து 8, கீழே இருந்து மேலேங்க. முட்டைக்கு பெயர் பெற்ற ஊர். முட்டைனாலே முட்டை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற எல்லாமே எங்கே, நாமக்கல், முட்டை நகரம். பதில் என்ன, நாமக்கல். ஓகேங்க. 11, நிறம். 4 எழுத்துல. நிறம்னா கலர், வண்ணம், இல்லைன்னா சாயம் சொல்லலாம். 11 கீழேருந்து மேலே. ஸோ வர்ணம்னு எழுதலாம். பதில் என்ன, வர்ணம். ஓகேங்களா? கடைசியாக கூடுதல். கடைசியாக இல்லைன்னு இருக்குதுங்க. கூடுதல்னால் மிகையாக இருக்கிறது, அது அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். கூடுதலாக கொடுத்துட்டீங்க, அதிகம்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க, இந்த சைடு வந்து சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து கொடை. வள்ளல் தானமாக கொடுக்கறது தான் கொடை. தானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, கடைசி கேள்விங்க. எந்த கட்டிடத்துக்கும் இது முக்கியம்.
எல்லா கட்டிடத்துக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியங்க. ஃபவுண்டேஷன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பில்டிங் போடக்கூடாது. அஸ்திவாரம் எல்லாத்துக்குமே தேவை. அஸ்திவாரம் படிப்புக்கும் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். இதுக்கு 5000 ரூபாய் பரிசு. ஓகேங்களா? அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி ஒரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சென்ற வாரம் வச்சு வச்சவர்களுக்கு 2வது காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க.